நாமக்கல் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் குறுங்காடு அமைக்கும் பணி 5200 சதுரடியில் நிறைவடையும் நிலையில் உள்ளது. நாளை குழி போட்டு சொட்டுநீர் பாசன அமைப்பு அமைக்கப்பட்டு விரைவில் மரம் நடும் விழா நடைபெற உள்ளது. சுற்றிலும் மழைநீர் சேகரிப்பிற்காக கரை அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டுள்ளது. இதை உயர்திரு முதல்வர் ஐயா அவர்கள் மேற்பார்வையிட்டுள்ளார்கள். மிக அருமையான பணி நடைபெற்றுள்ளது. இன்று மரம் நடுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழி போடுவதற்கான இயந்திரம் மற்றும் மரக்குழி போடுவதற்கான அளவீட்டு நூல் பண்ணி இப்பொழுது குழி போடுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்சமயம் மழை பெய்ததால் சிறு சிறு செடிகள் மியாவாக்கி சைட்டில் முளைத்துள்ளதால் அந்த களை எடுப்பு பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மரம் நடுவதற்காக ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், இன்னர்வில் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், டயட் கல்வியாளர்கள் அனைவரும் மரங்களை மியாவாக்கி சைட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களும் மர நடவு நிகழ்வில் பங்கு கொள்ள ஆர்வமுடன் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் மிக்க ஆர்வத்துடன் தங்களுக்கு பிடித்த மரங்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். ஆசிரியர் பெருமக்கள் இந்த மரம் நடும் விழாவிற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இப்போது அறியலாம். மரம் நடும் விழாவை துவக்கி வைப்பதற்காக நாமக்கல் மாநகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள் தற்போது நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள். தற்போது மரங்களை நர்சரியிலிருந்து எடுத்து வரப்பட்டு ஒவ்வொரு குழி போடப்பட்டதற்கும் பக்கத்தில் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அந்தந்த இடங்களில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக மியாவாக்கி அடர்வன இடத்தில் மரக்கன்றுகள் 15/3/2025 அன்று முழுவதுமாக நடப்பட்டு சொட்டு நீர் பாசனம் வழியாக நீர் பாய்ச்சப்பட்டு வருகிறது. பதினஞ்சு 8/2025 79வது சுதந்திர தினத்தன்று டயட் நாமக்கல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மியாவாக்கி காடுகளினுடைய தோற்றம்.
ரொம்ப உள்ள போயிட்டு இங்கே வா ஒரு நான் பிரிக்கிறோம் மட்டும் ஒரு நீ எதையுமே கட் பண்ணுறால அதெல்லாம் எடுத்து போய் வெளியே போடு இன்னொரு எடு அங்கங்கே ஒரு சரி கூட வந்து பார்த்தேன் டயட் நாமக்கல்லில் நம்ம 5400 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைக்கப்பட்ட இந்த மியாவாக்கி 16/3/2025 இதில் வந்து நம்ம வந்து நட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12/5/2026 ஏறக்குறைய ஒரு வருஷம் 2 மாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பாருங்கள், அதனுடைய குரோத்தை பாருங்கள். ஏறக்குறைய ஒரு 20 அடிக்கு மேலே ஒரு சில மரங்கள்லாம் போயிடுச்சு. இதில் வந்து ஒரு 5400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 60 இனங்கள் 500 மரங்கள் உள்ள நெருக்கமாக இருக்குது. இப்போ நான் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறேன். பாருங்கள், இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு வெளியே, அப்படியே சில்லுன்னு இருக்கு. அது டெம்பரேச்சரே மாறுது. 5 டிகிரி 6 டிகிரி வந்து குறைவாக இருக்குது. நிழலை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய மரங்கள், பலா, அத்தி, இலுப்பை, ருத்ராட்சம், மகிழம், பூவரசு, இந்த மாதிரி இனங்களை நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஒரு வருஷம் 2 மாதம் அவ்வளோதான் இதனுடைய குரோத்து. நீங்கள் வந்து இது வந்து பலாமரம் பாருங்கள், ஒரு வருஷம் 2 மாதத்தில் ஒரு 12 அடி 13 அடி போயிடுச்சு. நம்ம நார்மலாக இது பண்ணோம்னா இவ்வளோ குரோத்து வராது. ஏன்னா கீழே 3 அடி நம்ம வந்து பறித்து டோட்டலாக ஒரு 87,000 கிலோ உரம் போட்டிருக்கோம். மாநகராட்சி இதில் இருந்து திடக்கழிவு மேலாண்மை அந்த கம்போஸ்ட் யார்டிலேருந்து வாங்கி போட்டிருக்கோம். ஸோ அருமையான குரோத். மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து நகரப்புறங்களில் இடம் வந்து கம்மியாக இருக்கிற இதில் வந்து நம்ம நடலாம். வெப்பத்தை குறைக்கும். கார்பனை, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பனை அது உறிஞ்சிக்கும். பெரிய நன்மைகள் இருக்குது. நமக்கு வந்து இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை உருவாக்கி கொடுத்த நாமக்கல் பவுல்ட்ரி டவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய சென்ற ஆண்டு தலைவர் பிரபாரன் சார் அவர்களுக்கும், இந்த ப்ராஜெக்டுக்கு நிதியுதவி அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நாம் இந்த சமயத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் நம்ம வந்து ஒரு 100 அடி இடம் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி அதிகப்படியான மரங்களை நம்ம உருவாக்கலாம்.